சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைக்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைத்திடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 கொல்லன் உரை போல கொதிக்குதடி என் வயிறு நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்தக் கூடுதில்லை நில்லென்று சொல்லியல்லோ நிலைநிறுத்த வல்லார்க்கு கொல்லென்று வந்த நமன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ. அழுகினி சித்தர். தோக்கவே மாட்டேன். வர பௌர்ணமி அன்னைக்கு நானே கோயிலுக்குள்ள போறேன். சித்தர்கள் பேர்ல பூஜை பண்ற அவங்கள கையும் களவமா பிடிப்பேன். நான் நினைச்சதை சாதிப்பேன் மாம்ஸ். ஆசானே, யாரோ வராங்க ஆசானே. வா, மறைஞ்சிருந்து நோക്കാം. வா. ஆசானே, இவங்க அவங்களே தான். அந்த அம்மையோட மகனும் வைத்தியனும் எந்த ஆபத்தும் இல்லாம மூலிகைங்களை பறிச்சுட்டு சந்தோஷமா திருச்சி போகுனதா. அவங்களுக்கு மட்டும் எப்படி ஆசனை கிடைச்சது? அந்த வைத்தியனுக்கு சித்தரங்களோட அனுகிரகம் உண்டுடா. ஆனா நமக்கு அபேகந்தி வேர் கிடைச்சோம்.
என்ன குருக்கள் ஐயா, நடைய திறக்கலாமா? நாங்கெல்லாம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஆஹா, திறங்க. சரி. ஏய் பிச்சு, நாங்க அங்க இருக்கோம். சொல்லிட்டேன், வந்துட்டு இருக்கேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பரமேஸ்வரா. विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिगाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ओम नमस्ते महादेवाय त्र्यंबकाय कालाग्निकालाय कालाग्निरुद्राय அப்பாடா, எப்படியோ நாம பயந்தபடி எதுவும் ஆயிடல. பௌர்ணமி பூஜை நல்ல விதமா முடிஞ்சிருச்சு. ரசமணீஸ்வரர் காப்பாத்திட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அப்ப விஜய் எதுக்காக வந்திருப்பார்? அவர் எந்த முயற்சியுமே செய்யலையே. நேத்தி நைட்டு தோப்பு வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்களே, போயிருந்தீங்களா? போயிருந்தேன். அவங்க 2 பேரும் வீட்டுல தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசுனதுல எந்த ஒரு தப்பு தண்டாவுக்கும் போறவங்க மாதிரி தெரியலையே. ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருப்பாங்க. நீங்க காவலுக்கு நிறைய ஆட்களை போடவும் வேற வழி இல்லாம அமைதியா இருந்திருப்பாங்க. எப்படியோ எந்த ஒரு சங்கடமோ அசம்பாவிதமோ நடந்துடாம ஈஸ்வரன் பார்த்துட்டாரு.
அதே போல கல்வெட்டுல சொல்லி இருக்கிற மாதிரி இந்த ஊருக்கு எந்தவித சோதனையும் வந்துடாம அவர் பாத்துக்குவாரு. சிவாய. குருக்களே, அப்ப நாங்க கிளம்புறோம். போலாமா சார்? பாருங்க, வாங்க. என்னடா பிச்சு, கிளம்பிட்ட? வயத்தை கலக்கிறதுப்பா, ஆத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். இது என்ன கூடையில? ஆத்துக்கு பிரசாதம் எடுத்துன்னு போறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வாடா, இங்க நிறைய வேலை இருக்கு. சரிப்பா. போயிட்டு வா. டேய் பிச்சு, இங்க வா வா. இந்த கூடைய என்கிட்ட குடு சொல்றேன். குடுடா. எதுக்குப்பா? குடுன்னு சொல்றேன்ல. என்ன நீ கேள்வி எல்லாம் கேட்டுண்டு? டேய் பிச்சு, இதையும் எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடு. அக்கம் பக்கம் இருக்கிறவனுக்கெல்லாம் கொடுக்க சொல்லு. போ. சரிப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். வந்துட்டியா? வா, முதல்ல கார்ல ஏறு. வா. எதுக்கு சார்? யாராவது பாத்திர போறா? நான் இப்படியே கொடுத்துட்டு போயிடுறேன்னு. இங்க நின்னாதான் எவனாவது பாப்பான். வா, கார்ல உட்காந்து பேசலாம். வா. அட ஏறுன்றேன்ல. பிச்சு, என்னாச்சு? நேத்து நைட் பூஜை நடந்ததா? பேஷா நடந்தது. எப்பவும் விட இந்த தடவை பிரகாசமா இருந்தது. ஆமா, நீங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கல்ல? அட போய. விடிய காலையில 3 மணிக்கு
லேப்டாப்ல ஏதோ புகை மாதிரி சூழ்ந்துக்குச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஓம் நமச்சிவாயன் லெட்டர்ஸ் வந்து அது அப்படியே ஸ்க்ரீனில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒரே செம்ம ஸ்மெல்லு, சுகந்த நறுமணம்னு அவங்கள அந்த மாதிரி. அதை எல்லாரும் ஸ்மெல் பண்ணோமா, 3 பேரும் அப்படியே மயக்கம் போட்டு வந்துட்டோம். அப்புறம் காலையில எழுந்து பார்க்குறோம், எதுவும் ரெக்கார்டும் ஆகல, நாங்களும் எதையும் பார்க்கல. லேப்டாப் ஸ்க்ரீனில் மட்டும் அந்த ஓம் நமச்சிவாயன் லெட்டர்ஸ் ஃபிக்ஸ் ஆகி அப்படியே இருக்குது. மாப்பிள்ளை எடுத்த எஃபர்ட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போச்சு, அவ்வளோதான். சார் இதை பாருங்க. என்ன இது ஏல? ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாயங்கிற வார்த்தை கேமராவில் தெரிகிற மாதிரி ஒட்டின்னு இருந்தது. ஓம் நம சிவாய. ஓ, நமக்கும் இதுதானே ஸ்க்ரீனில் தெரிஞ்சது. சார் நேற்று ராத்திரி எங்கள் வீட்டு கொல்லப்புறத்தில் பைரவ சித்தர் நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போவே நினச்சேன் ஏதோ நடக்க போகுதுன்னு. ஆனால் நல்ல வேலை நாம் யாரும் மாட்டிக்கல. இந்தாங்கோ. பிச்சோ, நீ இறங்கு, நான் அப்புறம் உன்னை கூப்பிடுறேன், சரியா? இறங்கிக்கோ. சரி சார். என்ன சலனம்? சாமி சொல்லு. ஒண்ணுமில்ல சாமி. அப்போ ஏதோ ஒன்று இருக்கு. ஆமா சாமி. பாரத்தை ஏன் சுமக்கிற? என் மாமனாரை பார்த்தேன். அவர் இங்க வருவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாமி. யாரும் வரட்டும், அதனால உனக்கு என்ன? அவர் பார்த்துருந்தா எனக்கு சோதனை தான். பூமிகாத்தாம் பட்டிக்கு பல சோதனைகள் வரப்போகுது. நீ என்ன அற்ப மானிடன். வருத்தமா இருக்கு சாமி. வருத்தப்படுறவன் எனக்கு சீடனா இருக்க முடியாது. நீ கிளம்பு. சாமி என்னை மன்னிச்சிருங்க. என் மாமனாரை பார்த்ததும் எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. தப்பு இல்லை. பாச பந்தத்தோட இருக்கிறவன் இங்க இருக்க தகுதி இல்லை. நீ புறப்படு. தப்பு தான் சாமி, தப்பு தான். இது போல இனிமே நான் பேச மாட்டேன் சாமி. ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ இறந்து போனவன். எனக்கு சீடனா இருக்கிறது உன்னோட மறு ஜென்மம். இந்த ஜென்மத்தில் என் இடத்தை நிரப்ப நீ விரும்புனா எல்லாத்தையும் மறந்துடணும். மறந்துடுறேன் சாமி, மறந்துடுறேன். இனி எனக்கு யார் நினைப்பும் வராது. நான் வைத்திய முருகேசன் இல்லை,
யோகி முருகேசன்.